சங்கத்தமிழன் சார், நிபந்தனையற்ற ஆதரவு, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது, அதன் மூலமாக பாஜக இங்கு ஆதிக்கம் செலுத்தி விடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக நிபந்தனையற்ற ஆதரவு திமுக கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்கின்றோம் என்று உறுதியாக சொன்னார் திரு திருமாவளவன். ஆனா இப்போ அமைச்சரவையில் பங்கு அப்படிங்கிறது நாங்க ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம், நாங்க அது குறித்து முன்னணி பொறுப்பாளரோட கலந்து ஆலோசித்து முடிவு செய்யறோம் அப்படின்னு சொன்னார். குழப்பத்தில் இருக்காரா இப்போ? இன்று அயோத்தியாச அனைவருக்கும் வாழ்த்து. திராவிடர் என்ற சொல்லாடலை தந்த ஒரு மாபெரும் மக்கள் போராளி குழப்பத்தில் இருக்காங்க. நாங்க எவ்வளவு குழப்பத்தில் இருக்கிறோம், நீங்க குழப்பமா இருந்தா சிறப்பாக இருக்கும். விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி தமிழர் வரலாற்றில் எப்பொழுதுமே குழம்பு. எங்கள் இலக்கு என்ன என்று எங்களுக்கு தெரியும், எங்களுடைய உயரம் என்னவென்று கூட எங்களுக்கு தெரியும். இப்ப பத்திரிகை ஆசிரியர் அரசியல் விமர்சகர் கருத்துக்கள் சொன்னாரு. இப்ப அவங்க எத்தனை தொகுதியில வெற்றி பெற்றார்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் நாங்கள் காங்கிரஸ் உட்பட விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், இன்னும் இஸ்லாமிய அமைப்புகள் சப்போர்ட் கொடுத்தாலே ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை உருவானது. இந்த காலகட்டத்தில் நாங்கள் கொடுக்காம கூட இருக்கலாம். நாங்கள் எதற்காக கொடுத்தோம்? தமிழகத்தை நம்ம காப்பாற்ற வேண்டும். ஒருவேளை நாங்கள் கொடுக்காமல் இருந்திருந்தால் இங்க ஆளுநர் ஆட்சி ஆட்டோமேட்டிக்கா ஒரே ஒரு குறுக்கீடு, நீங்க தமிழகத்தை காப்பதற்காக நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு சொல்றீங்க, வரவேற்கத்தக்கது, மாற்று கருத்து இல்ல. ஆனா திரு திருமாவளவன் சொன்னது என்ன அப்படின்னா, தேர்தல் பிரச்சாரத்தின் போது சிறுபான்மை வாக்கு, தலித் வாக்குகள் ஒரே இடத்துல போகக்கூடாது, அதை சிதறடிக்கணும் அது அப்படிங்கிறதுக்காக பாஜகவால் இறக்கிவிடப்பட்டவர் தான் திரு விஜய் அப்படின்னு திரு திருமாவளவனே சொன்னார் இல்லையா? நீங்க சொன்னது கூட இன்னும் சேர்த்து சொல்லுங்க சொல்றீங்க. அதாவது RSS பிள்ளை விஜய் சீமான் என்று கூட நாங்கள் சொன்னோம். அது தேர்தல் நேரத்துல சொல்லப்பட்ட சொல்லாடல், மாற்று கருத்து இல்லை. அது ஒருவேளை உண்மையாக மாறுறீங்களா? இப்போ பாஜகவால் இறக்கப்பட்டவர் திரு விஜய் அப்படிங்கிற ஸ்டாண்ட் இப்ப மாறுறீங்களா? இப்ப இல்லன்னு சொல்றீங்களா? அதாவது நான் சொல்ல வர்றேன். அப்ப இவர் வெற்றி பெற்ற பிறகு இவர் உண்மையிலேயே RSS பிள்ளையாக இருந்திருந்தால் இவர் நேர எங்க போயிருப்பாரு? பிஜேபி போயிருப்பாரு. பிஜேபி ஒரு சீட் இருந்தாலும் எங்களுக்கு உதவுங்க அப்படின்னா அவங்க எத்தனை கட்சியை உடலுக்கா, எத்தனை கட்சியை சேர்த்திருக்கிறார் வரலாறு உங்க அனைவருக்குமே தெரியும். அவர் அங்கு செல்லவில்லை. அவர் எங்களைத்தான் அழைப்பு கொடுத்தார். விடுதலை சிறுத்தைகள் வர வேண்டும், அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் வர வேண்டும், இஸ்லாமிய அமைப்புகளுக்கு சப்போர்ட்டா கொடுக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு வெளியிட்டார். ஏன் அதுக்கு முன்னாடியே அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கேட்டு இருக்கலாம், ஏன் அவர்கள் பாமக கூட கேட்டு இருக்கலாம், ஆனால் கேட்கவில்லை. அது எல்லாமே உங்களுக்கு தெரிந்த உண்மைதான். அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாங்கள் ஒருவேளை ஒரு RSS பின்புலமாக இருந்தார் என்று நாங்கள் சந்தேகப்பட்டோம். ஆனால் இப்ப இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வருகிறோம். அதை விட ராகுல் காந்தியுடைய கையை தூக்கி பிடிக்கின்றார். அப்ப ராகுல் காந்தி அவர் நெருக்கமாக இருக்கும் பொழுது, அவர் கை தூக்கி பிடிக்கும் பொழுது நாங்கள் எப்படி அவர் சந்தேகிக்க முடியும்? ஆனா தேர்தலுக்கு முன்னால் ராகுல் காந்தி கையை தூக்கி பிடித்தாரா? அந்த காலகட்டத்தில் ராகுல் காந்தி நேரில் சந்தித்தாரா? சந்தித்திருக்கலாமே, டெல்லி சென்று சந்தித்தாரா? நாம் சொல்லியிருக்க மாட்டோமே. இன்னொன்னு சேர்ந்து தெரிஞ்சுக்கிறீங்க, தமிழகத்தை பொறுத்தவரைமல்ல, இந்தியாவில் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சிக்குள் மறைமுகமாக பல சித்து வேலைகளை செய்பவர்கள் தான் இந்த RSS கும்பல் என்பது அனைவருக்குமே தெரியும். அதை யாரும் மறுக்க முடியாது. அப்ப எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, அவர் வலுவாக பிஜேபி எதிர்க்க மறுக்கிறார், அதே நேரத்தில் திருப்பரங்குன்ற பிரச்சனை குரல் கொடுக்க மறுக்கிறார், ஆணவ படுகொலைக்கு குரல் கொடுக்க மறுக்கிறார், கவின் ஆணவ படுகொலை நடந்தது இந்த காலகட்டத்தில். இதையெல்லாம் ஒன்றோடு ஒன்று பொருத்தி பார்க்கப்படும் பொழுது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்தில் எங்கள் தலைவர் சொன்னார், இன்னைக்கு இல்லை என்று அவர் ராகுல் காந்தி கையை தூக்கி பிடித்தாரோ அந்த காலகட்டத்தில் நாங்கள் அவரை நம்புகிறோம். இவர் RSS இவர் நேர் எதிராக களமாடி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் சரி, பிஜேபி RSS எதிர்ப்பாக களமாடினால் விடுதலை சிறுத்தைகள் அவர்களுக்கு உதவியாக இருக்கும்போது கடந்த கால வரலாறு நிகழ்காலத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுல எந்த வகையான மாற்றுக்கருத்தும் இல்ல. இன்னமும் நாங்க ஒன்னும் ஆட்சியில அதாவது அமைச்சரவை நாங்க போக போறோம் அப்படி எங்க நாங்க அறிவிக்கிறேன். இப்ப கூட தலைவர் பேசிக்கிட்டே வந்திருக்கிறேன். நாங்க பேச்சுவார்த்தையில் தான் இருக்கிறோம். இன்னும் எதுக்கு தலைவர் டிக்ளேர் பண்ணல. பேச்சுவார்த்தை தான் இருக்காரு, மாற்று கருத்து இல்ல. திரு திருமாவளவன் சொல்லும் போது ஏற்கனவே தாவேக்காவுக்கு ஆதரவு அப்படிங்கிற நிலைக்கு முன்னாடி சில காலதாமதம் ஏற்பட்டது என்று தொடர்ந்து செய்திகள் வரும்போது மறுத்து பேசுறாரு. காலதாமதம் எதுவுமே கிடையாது, நாங்க நிபந்தனையற்ற ஆதரவு திமுக கூட்டணியில் தொடர்கின்றோம், நிபந்தனையற்ற ஆதரவு மட்டும்தான் கொடுக்கின்றோம், மற்றபடி நாங்க எங்களுடைய கூட்டணிங்கிறது திமுக கூட்டணி அப்படின்னு நான் அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குங்கிறதுக்காக நாங்க எங்களுடைய எதிர்பார்ப்புலாம் கிடையாது அப்படின்னு சொன்னார்.
அப்ப அப்படி சொன்னவர் இன்னைக்கு வந்து ஆலோசனை பண்றோம் அப்படின்னு சொன்னாருன்னா எதுக்கு அந்த நிலை மாறுதுங்கிறதா கேள்வியா இருக்கு இல்லையா? அவர் தான் சொன்னாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எதிர்பார்ப்பு கிடையாது, நாங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது, பாஜக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரே காரணத்துக்காக தான் நாங்க நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறோம், திமுக கூட்டணியில் தான் தொடரும் அப்படிங்கிறாரு. அன்னைக்கு உறுதியா சொன்ன திருமாவளவன் இன்னைக்கு நாங்க ஆலோசனை பண்ண போறோம், ஆலோசனை பண்ணிட்டா முடிவு பண்ணுன்றாரு. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சியில உறுதியா சொல்லாமே நாங்க அன்னைக்கு சொன்னது அப்படின்னு. அதாவது நான் எங்க கட்சி ஒன்னும் பெரிய வந்து ஆளுங்கட்சியோ இல்ல உடனே இம்மிடியட்டா நாளைக்கு தான் நாங்க ஆப்போறோம் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் அல்ல. நாங்கள் கேட்பாரற்ற கிடந்த ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாம் சிறுக சேர்த்து இன்று ஒரு அரசியல் அதிகாரத்தை நோக்கி நாங்கள் அகர்த்தி கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாங்க ஒன்றும் கேட்கல, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தம்பி அப்படின்னு நாங்க கேட்கல. ஒரு காலத்துல அங்கே நாங்க கொடுக்கிறோம் மகனே அப்படின்னு அம்பேத்கர் புத்தக நிகழ்ச்சிக்கு அழைத்தார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட நாங்கள் செல்லவில்லை, இது வரலாறு. ஆனால் இப்ப நிகழ்காலத்தில் அர்ச்சுனா அவர்கள் அழைக்கிறார், விஜய் அதை விரும்புகிறார் என்று அழைக்கிறார். அப்ப அழைக்கின்ற நேரத்தில் நாங்கள் கருத்து கேட்க வேண்டும். எங்கள் கட்சி ஒரு ஜனநாயக கட்சி, உயர்நிலை குழுவில் நாங்கள் பேசுவதை போல இப்ப நானும் ஒரு இளைஞரணி செயலாளர் இருந்தேன், நான் ஒண்ணு கட்சியுடைய பொதுச் செயலாளரோ இல்ல அமைப்பு செயலாளரோ இல்ல. அப்ப ஏன்டா கேட்கிறாரு, இப்ப ஹாஃப் அன் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது, என்ன முடிவு எடுக்கலாம், உங்க இளைஞர் அமைப்பின் மூலமா கருத்தை சொல்லுங்கள் என்று. அப்ப ஜனநாயக ரீதியாக பல கருத்துக்களை கேட்டு நாங்கள் ஒரு நல்ல முடிவுக்கு வருவோம். அதுக்குள்ள அது குழம்புறாரு, குழப்பிட்டாரு. ஏங்க, விடுதலை சிறுத்தையுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தமிழகத்தை ஒரு திசைவழி போக்கை தீர்மானிக்கிற, அதுவும் சனாதானத்தை RSS கும்பலை நேருக்கு நேர் எதிர்த்த ஒரே தலைவர் ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி. எந்த வரவு செலவு பார்க்காமல் குழம்புறான் அப்படின்னா அது என்ன, அது சரியில்லாத உங்களுடைய விவாதங்கள். ஏங்க, ஒரே ஒரு எம்பியை வச்சுக்கிட்டு ஒரு சுயேட்சை எம்பி சார்ஜ் காண்டால அவர் முதல்வராகி கடைசியில சிறைச்சாலை போனார் 2006 2008. ஒரே ஒரு எம்பி, எஸ்டி எம்பி, பழங்குடி எம்பி. அப்படிப்பட்ட எம்பிக்கு என்ன நிகழ்ந்தது என்பதால எங்களுக்கு வரலாறு தெரியாதா? களமாடக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியாதா? வாட வந்தா நீங்க வாடி பேசக்கூடாது, குழப்பத்தில் இருக்கிறோம், அதுல இருக்கிற எந்ததையும் இல்ல, தெளிவாக இருக்கிறோம், தெளிவான முடிவு இப்ப காலையில் எங்கள் தலைவர் அறிவிப்பார், பொறுத்திருக்கு பாருங்க. சரி, தங்கத்தமிழ் சார், ஒருவேளை தமிழக அமைச்சரவையில் விசிக பங்கெடுத்தா திமுக கூட்டணி அப்படிங்கிறது முடிவுக்கு வந்து விட்டது எடுத்துக்கலாம் இல்லையா? அதான் வந்து தலைவர் சொல்லுவாரு, முடிவுக்கு வந்துச்சா முடிவுக்கு வரலையா என்பதை பற்றி. அதாவது இன்னும் நீங்க போறவங்க எல்லாம் ஒரு தப்பான கருத்தை பேசுறீங்க. நான் எல்லாம் சொல்ல ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் என்னன்னா, இப்ப விடுதலை சிறுத்தைகள் வந்து 2 சீட்டு நாங்க ஜெயிச்சிருக்கிறோம், அவங்க இப்ப ஏடிஎம்ல 68 சீட்டு ஜெயிச்சிருக்காங்கன்னா அதுக்குள்ள விடுதலை சிறுத்தை ஓட்டு இல்லையான்னு கேக்குறேன். பல இடங்கள்ல வந்து அவங்க வெற்றி பெற்றதுக்கே விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம். நாங்க மட்டும் இல்லாமல் இருந்திருந்தாலும் வெற்றி பெறவே முடியாது. இன்னைக்கு காங்கிரஸ் என்னுடைய தொகுதி மதுரை மாவட்டம் மேலூர்ல இல்ல சில பேர் பேசுறீங்களே என்னமோ அவங்க நாங்க வெற்றி பெற்றுட்டு மாறோம் வர்றோம்னு. கூட்டணி என்பது எங்கள் ஓட்டு அவர்களுக்கு, அவர்கள் ஓட்டு எங்களுக்கு, இதான் யதார்த்தம். அதே மாதிரி எரிமலை வந்து ஒரு கருத்து சொன்னாப்புல, ஆரம்ப காலகட்டத்துல பிஜேபி கூட்டணியில திமுக இருந்துச்சுன்னு. ஆனா எங்க தலைவர் தெளிவா அப்பே கருத்து சொன்னாரு, நாங்க ஒண்ணு பிஜேபி கூட்டணியில, நாங்க திமுக கூட்டணியில தான் இருந்தோம். நாங்க என்னைக்குமே எங்களுடைய கோட்பாடுக்கோ கொள்கைக்கோ நாங்கள் புறம்பாக செயல்படுவதில்லை. அப்போ அவர் பேசும்போது வேங்கவேல் மேட்டர் பேசும்போது போராடவில்லை அப்படின்னு சொன்னாரு. வேங்கவேலுக்காக தொடர்ந்து போராடியவர் விடுதலை சிறுத்தை கட்சி எழுச்சி தமிழர் அவர்கள் தான். ஆனா அதை கொடுக்காம விட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப கூட நாங்க பேசிட்டு தான் இருக்கிறோம். அவர் பாதிக்கப்பட்ட தம்பி போயராஜா உட்பட 3 பேருக்கு சட்ட ஆலோசனையும் சட்ட பாதுகாப்பும் விடுதலை சிறுத்தை வழங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் கூட கள்ளக்குறிச்சி அந்த ஸ்ரீமதி அவர்களுக்காகவும் போராடியது விடுதலை சிறுத்தைகள் தான். அந்த காலகட்டத்தில் ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டது விடுதலை சிறுத்தைகள், யாரும் மறுக்க முடியாது. கூட்டணி இருந்தாலும் கூட அதனால வந்து நாங்க வந்து கூட்டணி விட்டு நாங்க வந்து அப்படி சம்பாயிரம் போல. ஆனால் நாங்க கூட்டணியை எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முறையாக கம்யூனிஸ்ட் என்ன முடிவு எடுக்கிறதோ, காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முறையை நாங்க சொல்றோம். இன்னும் கூட எங்க தலைவர் என்ன முடிவு அறிவிக்கல, நாங்கள் வந்து வந்து கலந்து கொண்டிருக்கிறோமா அவர் பங்கெடுக்க மாட்டாங்க நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஆலோசனை பண்ணணும் அப்படிங்கும்போது நமக்கு 2 ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு வருது. தலைவர் நல்ல முடிவை எடுப்பா, பொறுத்திருந்து பாருங்க. என்ன உங்களுக்கு முடிவு வருவதற்கு முன்னாடி நீங்க பேசக்கூடாது. ஆனாலும் கூட இந்த ஆட்சி தொடர வேண்டும், அதுக்கு எந்த பிரச்சனை வராம இருக்க வேண்டும் என்பதை நாங்க சிந்திக்கிறோம். இப்ப நம்ம தமிழ்ச்சேனை கட்சி நம்ம நண்பர் தான், அவர் தான் தேர்தலை சந்திக்க வேண்டிய பண்றாரு. தேர்தலை சந்திக்கிறது கூட அவங்களுக்கு தெரியும்,
அவங்க ரிசைன் பண்றாங்க, தேர்தலையும் சந்திக்கிறே போறாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல பிஜேபி வரக்கூடாது, RSS கும்பல் உள்ள வரக்கூடாதுன்றது இது நாட்டுக்கு செஞ்ச நல்ல செயலுங்க. சாதாரண விஷயம். ஆளுநர் ஆட்சி வந்தா இங்க அமித்ஷா பாத்துப்பாரு, எரிமலை சங்கத்தமிழ் பேசிட்டே இருக்க முடியாது, அழகா தூக்கிடுவாங்க நைட்டோட நைட்டா, வாங்க அவங்க 2 பேர்த்தையும் தான் அங்க கூட்டி போகணும் அப்படின்னு. சுதந்திரம் இருக்குது என்றால் அதுதான் அதைத்தான் விரும்புறான். இது நான் ஒரு இட்டுக்கட்டு பேசவில்லை, ஒரு யதார்த்தத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே